ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து மதியம் ஒரு 3 மணிலேருந்து நைட்டு ஒரு 9:30 மணி வரைக்கும் இன்றைக்கி என்னுடைய வேலைகளெல்லாம் எப்படி போயிட்டு இருந்ததுங்கிறத இந்த விலாகில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து ஒரு சிம்பிளான தக்காளி பிரியாணி ரெசிபி இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அன்றைக்கி வந்து வெற்றிக்குட்டியை வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு டியூஷனில் விட்டுட்டு அங்கேயே வெயிட் பண்ணி இருந்து தான் கூட்டிகிட்டு போனேன். இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருந்தாங்க. அங்கே வர வரைக்கும் நான் சும்மா தான் வந்து நான் மட்டும் தனியாக தான் உட்காந்துருந்தேன். எப்போதும் இங்கே தாங்க உட்காருவோம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரும் வந்துட்டாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களை டியூஷனில் விட்டுட்டு அங்கேயே வெயிட் பண்ணியிருந்து தான் வந்து கூட்டிகிட்டு போயிடுறது. வரும்போதே பசங்களுக்கு ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். பசங்களை டியூஷனில் விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் இன்னொரு தடவை வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு அலையிற மாதிரி இருக்கும். பெட்ரோல் செலவும் வேஸ்ட்டாக போகுதுங்கிறனாலே வீட்டில் போய் அப்படி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப வேலை அதிகமாக இருக்கிற அன்றைக்கி தான் கிளம்பிடுவேன். வேலைலாம் ரொம்ப இல்லைன்னா வெயிட் பண்ணியிருந்தே கூட்டிகிட்டு போயிடுறது. நேற்று உட்காந்துருக்கும்போது அந்த கொக்கி கயிறுலாம் கட்டி கொடுத்துட்ருக்கும்போது அந்த பாப்பா வந்து அந்த கொக்கி ஊசியெல்லாம் வந்து போட்டுட்டு போயிட்டேன். அப்படியே எடுத்து வச்சுருந்தேன் அவன் வந்ததும் கொடுக்கலான்ட்டு. அப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்ன ஒரு வசதின்னா, இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து வண்டி புதுசாக வாங்கினாங்கன்னா அவங்க வெளியில் போய் கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க. இங்கே தான் வந்து கற்றுக்குறாங்க. சும்மா அதையும் அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் டியூஷன்லேருந்து வந்த உடனே வந்து அடுப்பில் டீ வச்சுருக்கிறேன். இன்னொரு அடுப்பில் உலையும் வச்சுருக்கிறேன். எங்கள் ஊர் அக்கா காலையிலே ஃபோன் பண்ணி தெருவில் மீன் வந்தால் வாங்கி வைக்கி இதான் வந்து எடுத்துக்கிறேன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுமாரி வந்து வாங்கி வச்சுருந்தேன், எடுத்துகிட்டு போனாங்க. நான் இன்றைக்கி வந்து மீன் வாங்கலை. நேற்றுலேருந்து கொஞ்சம் வயிறு சரியில்லைங்க. ஒரு மாதிரி கேஸ் ட்ரபிள் மாதிரி எது சாப்பிட்டாலும் வயிறு உப்பசலாகவே ஆன மாரிங்கிறனால நான் இன்றைக்கி மீன் வாங்கலை. அதனால் அக்கா வந்து பார்த்திங்கன்னா மதியம் பசங்களை பிக்கப் பண்ண வரும்போதே வந்து கொஞ்சமாக மீன் குழம்பு, மீன் வறுவல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. மதியம் ஒரு 12 மணி போல் நல்லா சுட சுட வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன ஒன்று, நான் அன்றைக்கி வந்து சமையல் ரொம்ப சிம்பிளாக தாங்க முடிச்சிருந்தேன். லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவல் தான் பண்ணியிருந்தேன். அது பசங்களுக்கு மட்டும் தான் பண்ணியிருந்தேன். எனக்கு சாதம் அப்பாவுக்கும் வந்து நேற்று கம்பு கூழ் வந்து வச்சுருந்தேன். அதை கரைச்சி குடிச்சிட்டோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து நான் கம்பு கூழ் தாங்க வந்து குடித்தேன், வயிறு சரியில்லைங்கிறதுனால. அப்புறம் அக்கா கொடுத்த மீன் குழம்பு வறுவல்லாம் இருந்ததுனால சரி கொஞ்சமாக வந்து சாதம் வச்சுருக்கிறேன். பசங்க வேணான்ட்டாங்க. எனக்கு மட்டும்தாங்கிறனால காலையில் பழையது சாப்பிட்ற மாரி வந்து ஒரு அடுப்பில் வந்து சாப்பாடு வச்சுருக்கிறேன். ஒரு அடுப்பில் டீயும் வச்சுருக்கிறேன். அந்த கேப்பில் தான் வந்து பாத்திரத்தை விளக்கிட்டு இருந்தேன். விளக்கேற்றணுங்கிறதுனால தான் வந்து சிங்கில் கடந்த பாத்திரத்தை வந்து விளக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம சுவாமி படத்துக்கு முன்னாடியே தான் வந்து சிங்க் இருக்கும். சிங்கில் இந்த வச்சு பாத்திரம் இருக்கும்போதே வந்து நமக்கு சாமி படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஈவினிங் டைமில் விளக்கி வச்சுருவேன். உடம்பு முடியாத அன்றைக்கோ இல்லை கொஞ்சம் அலுப்பாக இருக்கிற அன்றைக்கி தாங்க அப்படியே வந்து போட்டுடுறது. சாப்பாடு எனக்கு மட்டும் தான் வந்து வச்சுருக்கிறேன். பசங்க வந்து வெற்றிக்குட்டி வெறும் மீன் குழம்பு மட்டும் போதுன்ட்டா. சாதனா வந்து அந்த மீன் வந்து சாப்பிட மாட்டேன். அதனால் எனக்கு மட்டும் தான் வந்து சாப்பாடு வச்சுருக்கிறேன். நைட்டுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பிரியாணி மாரி வந்து செய்யலான்ட்டு பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா நேற்று அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதும் கொஞ்சம் வந்து இருக்குது, புதினா ஆஞ்சதும் இருக்குது. ஃப்ரிட்ஜ் இல்லைங்கிறனால வெளியிலே இருக்கிறதுனால சீக்கிரம் கெட்டு போயிடுது. அதனால தான் சரி அதை காலி பண்ணிடலாமேன்ட்டு அதுக்கு தகுந்த மாரி கம்மியாக வந்து நான் அரிசி ஊற வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி கொஞ்சம் மீறுற மாரி இருந்ததுன்னா அதில் கொஞ்சமாக உப்பும் ஒரு 1/2 ஸ்பூன் வினிகரும் கலந்து வச்சுருவேன். அந்தளவுக்கு வீணாக போகாமல் வந்து இருக்குது. அதுமாரி அப்புறம் இந்த புதினா வந்து பார்த்திங்கன்னா அந்த பழுத்த தழையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு தான் ஆஞ்சி வச்சேன். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரம் ஒரு மாதிரியாக வந்து பழுத்து போயிடுது, வீணாக போயிடுது. சரி அதை ஏன் வீணாக்குவானு அப்படிங்கிறனால தான் நைட்டு தக்காளி பிரியாணியை வந்து பிளான் பண்ணிட்டேன். பசங்களுக்கும் வந்து தக்காளி பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டை ஆம்லேட் வந்து போட்டு கொடுத்துருவேன். பாத்திரத்தை விளக்கிட்டு டீ குடிச்சிட்டேன். சாதனை வந்து லைட்டாக பெருக்கி தள்ளிட்டு அவள் விளக்கு ஏற்றிடுவான். கீழே வந்து செடிக்கெலாம் தண்ணி விடலாமான்னு வந்து பார்த்தேன். இந்த நாளெலாம் வந்து கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிருந்ததுனால கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருந்தது. அதனால் வந்து இன்றைக்கி தண்ணி விடலை. மணி பார்த்திங்கன்னா 5 போல் தான் வந்து ஆகுது. சாப்பாடு வந்து வடிக்கணும். அப்புறம் வந்து மேலேருந்து எடுத்துகிட்டு வந்த துணி அப்படியே வந்து போட்டு வச்சுருக்கிற ரூமில் அதை வந்து மடிக்கணும். ஏன்னா வந்து நேற்று ஈவினிங் வந்து மேலே மாடியில் போட்டது காலையில் வெயிலில் சூடு ஏறினதுமே வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே மடிக்கிறதுக்கு முடியல வெயிலாக இருந்ததுனால. அப்படியே ரூமில் வந்து கொண்டு வந்து போட்டதுனால அப்படியே கடந்தது. இதை அப்படியே வந்து மடிக்காமல் விட்டுட்டோம்னா 2 3 நாள் ஆனாலும் அப்படியே தாங்க வந்து இருக்கும். சரி கையோடு அந்த சாப்பாடு வடிக்கிற கேப்பில் இதை வந்து மடித்து வச்சிடலாமேன்ட்டு அந்த வேலையை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பசங்களை வந்து ஸ்கூலில் பிக்கப் பண்ணுறதுக்கு போகும்போதே வந்து மிஷினில் துணியும் போட்டு விட்டு போயிருந்தேங்க. அது வந்து துவைச்சிருந்தது. அதையும் மேலே போய் காய வைக்கணும். ஒரு நாள் துணி துவைக்காமல் விட்டாலுமே வந்து துணி ரொம்ப அதிகமாக வந்து சேர்ந்துருது. அப்புறம் ஒரு 2 தடவையாக வந்து போடுற மாதிரி தான் இருக்குது. அதனாலே வந்து டெய்லியுமே வந்து மிஷினில் துணி போட்டு விட்டுருவேன்.
துணி மடித்து வச்சு கையிடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடிதார் பேண்ட் வந்து கிழிஞ்சு போயிடுச்சு. டாப்பு ஷால்லாம் நல்லா இருக்குது, பேண்ட்டு மட்டும் ஒரு மாதிரியாக மக்கி போன மாதிரி கிழிஞ்சிச்சு. அதுவே ஒரு 2 தடவை தச்சுட்டு தான் வந்து போட்டேன். அதேமாரி வந்து கிழிஞ்சிட்டே இருக்கனால இது வேலைக்கு ஆகுதுன்ட்டு இதை வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை கட் பண்ணுற துணியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் டாப் துடைக்கிறதுக்கு, இந்த சோஃபா, ட்ரெஸ்ஸிங் டேபிள், டிவி, அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் மாரி க்ளீனிங்க்கு வந்து யூஸ் பண்ணிப்பேங்க. காட்டன் தான், அது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு அது கட் பண்ணி அதை மடித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேலே துணி காய வைக்கிறதுக்கு தான் வந்து துணியெலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். பசங்களோட இந்த கிழிஞ்சு போன காட்டன் டாப்பு ட்ரெஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கப்புறம் வெற்றிக்குட்டியோட இந்த ட்ரௌசர், காட்டனில் இருக்கிற ட்ரௌசர், இது எல்லாமே வந்து இதுமாரி கட் பண்ணி எடுத்து வச்சுப்பாங்க. இந்த டோரு, இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் நான் சொல்கிற மாரி இந்த க்ளீனிங்க்கெலாம் வந்து துடைக்கிறதுக்கு ரொம்ப வாட்டமாக இருக்கும் எனக்கு. அதனாலே அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருவேன். ஒரு 2, 3 தடவை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுறது. நீங்களும் இதுமாரிலாம் வந்து செய்வீங்களாங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலே துணி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கே ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட வந்து மேலே சும்மா வாக்கிங் போயிட்டுருந்தேன். இப்போல்லாம் அடிக்கடி இந்த ப்ராப்ளம் வந்து வருதுங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஒரு மாதிரி டக்குன்னு வந்து வயிறு உப்பசலாக ஆன மாரியே ஆகிடும். ஒரு மாதிரி கேஸ் ட்ரபிள் மாரியே இருக்கும். எதுவுமே சாப்பிட்டாலுமே செரிக்காத மாரி, நெஞ்சிலே இருக்கிற மாரி, நெஞ்சு கரிச்சிக்கிட்டே மாரி தான் இருக்குது. 40 வயசு தாண்டிட்டாலே எதனாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்துக்கிட்டு தாங்க வந்து இருக்குது. மீறி அந்த சுறுசுறுப்புலாம் எனக்கு என்னமோ ரொம்ப போன மாதிரி தாங்க இருக்குது. பழையபடி என்னால் வந்து ஆக்டிவாக இருக்கவே முடியல. இந்த அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஒரு வேளை இந்தமாரி வருதான்னு வந்து தெரியல. இந்தமாரி ப்ராப்ளம் வந்துட்டாலே ஒரு 3 நாளைக்கு வந்து இந்த டீ, காஃபி குடிக்கிறது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுவேன். மசாலா ஐட்டம், சூடாக சாப்பிட்றது இதில் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு, கொஞ்சம் கூலிங்காக வயிறு எரிச்சல் இல்லாத அளவுக்கு என்னென்ன சாப்பிடணுமோ அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்ருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் ஏதாவது வந்ததுன்னா டக்குன்னுலாம் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே கை வைத்தியமாக என்னென்ன சாப்பிட முடியும், என்னென்ன செய்ய முடியுங்கிறத பார்த்து செஞ்சுக்கிறது. ரொம்ப வந்து முடியல அப்படிங்கிறதுனால தான் ஹாஸ்பிட்டல் பக்கமே போகிறது. இன்றைக்கி நைட்டு வந்து சாப்பாடு வேலை ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 20 நிமிஷத்து வேலை தான். அதனால் ரொம்ப வேலை இல்லைங்கிறதுனால மேலே வந்தேன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து வாக்கிங் போயிட்டு அது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே மேலே தாங்க இருந்தேன். நல்லா காற்று அடிச்சிட்டு இருந்தது, நல்லா இருந்தது, கிளைமேட் மேலே சூப்பராக இருந்தது. பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருந்ததுனால மேலே வரலன்னு நினச்சிங்க. கொஞ்சம் நேரம் வந்து டியூஷன்லேருந்து வந்ததுமே கொஞ்சம் நேரம் டிவி, ஃபோனுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் மேலே வரல. நான் மட்டும் தான் மேலே வந்திருந்தேன். இப்போ இந்த தென்னை மரத்தில் நிறைய கொலை விட்டுருக்குதுங்க. இது வந்து செவ்வழனின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தென்னை மரம். மற்ற தென்னை மரத்தில் நிறைய கொலை விட்டுருக்குது. இப்படி சும்மா அப்படியே அதே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. என்ன தான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறதுனே தெரியல. டக்குன்னு என்ன தோணுதோ அப்படியே அது வீடியோ எடுக்கிறது, அதையும் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறது. மேலேருந்து கீழே அந்த போர்ட்டிகோ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. நான் டெய்லியுமே வந்து பெருக்கி சுத்தமாக வச்சுருக்கனால மேலேருந்து பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும். கொஞ்ச நேரம் மேலே இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு செய்ய வந்துட்டேன். ஒரு 7 மணி போலலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டோம்னா சீக்கிரம் செரிமானம் ஆகும் இல்லைங்களா, அதனால் மேக்ஸிமம் வந்து ஒரு 7:30லேருந்து 8 மணிக்குள்ளே சாப்பாட்டு வேலையை வந்து முடிச்சிடுறது இப்போல்லாம். சாப்பிட்டுட்டு மேக்ஸிமம் ஒரு 9, 9:30 மணிக்குள்ளே கிச்சன் வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேங்க. ரெகுலராக அது அந்த டிப்பை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் வந்து ஃபோன் பார்க்குறது, பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு போயிடும். தூங்குறதுக்கு எப்படியும் ஒரு 10:30 மணி போல் ஆகிடுது. இந்த தக்காளி பிரியாணி ரொம்ப சிம்பிள் தாங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து அது நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி விழுது வந்து சேர்த்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து புதினா சேர்த்து வந்து வதக்கியிருக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துருக்குறேன். அது நல்லா வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இதை வந்து வதக்கிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். வீட்டில் எண்ணெய் இருக்குது, அதை வச்சு தாங்க ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு வந்து லெமன், தயிர்லாம் இருந்தால் வந்து சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் இல்லை, எண்ணெய் இருக்குதோ அது மட்டும் வச்சு தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் குழம்பு மிளகாய் தூளும் கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் தான் வந்து சேர்த்துருக்குறேன். இது எல்லாமே வந்து சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா அதில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து சேர்த்துட்டு அதையும் 2 பரட்டிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் வச்சாலே போதும். நான் எப்போதுமே விசில் வைக்க மாட்டேங்க. அந்த தண்ணி, அரிசி எல்லாமே வந்து ஒன்று கலந்து வரும்போது மூடி வச்சு சிம்மில் ஒரு 15 நிமிஷம் வச்சு இறக்கிடுவேன். அதுமாரி பண்ணும்போது கொஞ்சம் கூட அடி பிடிக்காது. நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் தான் வந்து பண்ணுறேன். அரிசியை ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன். இதுக்கு தண்ணி அளவு வந்து 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். உப்பு காரெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இதை மூடி வச்சு சிம்மில் வச்சுக்க வேண்டியதான். தயிர், லெமன்லாம் சேர்த்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து மீல் மேக்கர் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலைலாம் வந்து வேக வச்சு சேர்த்தோம்னா கொண்டக்கடலை பிரியாணி, மீல் மேக்கர் பிரியாணின்னு பேர் வச்சுக்க வேண்டியதான்.
அப்படியே உடச்சு விடுங்க. இது நான் தானே உடைச்சேன். சாட்டிஸ்ஃபையும் ஐயோ அது பரவாயில்ல எடுங்க. நான் போய் இது சின்னதா கட் பண்ணியா. என்ன பண்ற? மாமா இங்க வாங்க. கிட்டக்க வாங்க. படிக்கிற வேலை இருக்கா இல்லையா? இல்ல. ஏன் முடிச்சிட்டியா? இன்னொரு வாட்டி இந்த ரிவிஷன் பண்ணு. ஆம்லேட் போட்டு வச்சுட்டு குக்கரில் வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சின்னா சவுண்டு மட்டும் தான் வந்து இறங்கணும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதான். ஒரு 7:30 மணி போலலாம் கடகடன்னு இந்த வேலையை வந்து முடிச்சாச்சு. அந்த சோஃபா கவர்லாம் கொஞ்சம் கலைஞ்சிருந்ததுங்க, பார்க்கும்போதே கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. எப்போதுமே ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 தடையாவது இது வந்து நான் சரி பண்ணி போட்டு விட்டுட்டே இருப்பேன். இது ஒரு மாதிரி வழிக்கிட்டு கலைஞ்சிக்கிட்டே தாங்க வந்து இருக்கும். அதான் கொஞ்சம் கடுப்பாகுது. ஆனால் சீக்கிரம் இந்த கவர் வந்து மாற்றணும். ஆல்ரெடி ஒரு 2-3 கவர் கிழிய ஆரம்பிச்சிருச்சு. எப்படா இது எல்லாமே வந்து கிழியும், புதுசாக மாற்றணுங்கிற போல தான் வந்து இருக்குது எனக்கு. சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் வந்து டிவி தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த டிவி மேலே வச்சுருக்கிற அந்த பசில்ஸ் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அது வந்து டிவி ஸ்டாண்டு, அது டிவி எல்லாமே க்ளீன் பண்ணி ஆகணும். அப்படியே ரொட்டீன் வந்து போயிட்டே தாங்க இருக்குது. நமக்கு வந்து வீட்டில் வந்து வேலை இல்லாத நாளுன்னா வந்து கிடையவே கிடையாது. என்றைக்குமே நம்மளுக்கு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வேலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும்.
வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் எவ்வளோ வேலைகள், எவ்வளோ விஷயங்கள நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பார்த்திங்கன்னா மதியம் ஒரு 3 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் இன்றைக்கி என்னோடய வேலைகள் எல்லாம் இப்படி தாங்க வந்து போயிட்டுருந்தது. இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நம்மளுடைய ரெகுலர் கிச்சன் ரொட்டீன்லாம் போயிட்டுருந்தது. அது கரெக்டாக ஒரு 9 மணி வரைக்கும் அந்த வேலைகள் எனக்கு கரெக்டாக இருந்தது. சாதம் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருந்தது. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி vlog இதோட வந்து நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம்.